குடமிளகாவில் ஒரு கிரேவி பண்ண போகிறேன். 1/4 கிலோ குடமிளகா வாங்கி நல்லா அந்த உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நடக்கடலை. இதில் ஒரு 2 டீஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு, கால் கப்பு தேங்காய், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வாசம் வரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா ஆற வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சாச்சு. ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகும் சீரகமும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் கடலைப்பருப்பும் போட்டுக்கோங்க. பிரியாணி இலை போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கேன். இது நல்லா வதங்கிருச்சு. ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் புதுசாக, அதையும் இதை வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த குடமிளகாவை போட்டுக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதோட சேர்த்துருவோம். இப்போ 1 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மிக்ஸி கழுவின தண்ணியை கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க, பத்தலைனா போட்டுக்கோங்க. இப்போ நான் உப்பு பத்தலை கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் லேசாக கொதிக்கணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிம்மிலே வச்சிங்கன்னா அப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கோங்க. அவ்வளோதான், குடமிளகா கிரேவி ரெடி. சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. Thank you.